கிறிஸ்துவுக்குள் அருமையான சகோதர சகோதரிகள் சிறு பிள்ளைகள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த அருமையான கர்த்தனாலே வாழ்த்துக்களை சொல்லிக்கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பார்ந்ததிலே மீண்டுமாக இந்த அருமையான கர்த்தனாலே நாம் அனைவருமாக ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை ஆவியோடும் முன்னிறுத்தோடும் சாக்கியத்தை பெற்றமைக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். உண்மையிலே தேவன் நம்மை எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் அன்புக்குறார் என்பதை இதன் மூலமாக இஸ்லாம் அறிந்து கொள்ளலாம். இப்பொழுதும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத பகுதி சங்கீதம் 85 அதிகாரம் 7 முதல் 13 வசனங்களின் நாளில் வாசிக்க கேட்கலாம். பாருங்கள். சங்கீதம் 85 அதிகாரம் 7 முதல் 13 வசனங்கள். கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது இரட்சிப்பை எங்களுக்கு அருளச் செய்யும். கர்த்தராகி தேவன் விரும்புவதை கேட்பேன். அவர் தம்முடைய ஜனங்களுக்கும் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கும் சமாதானம் கூறுவார். அவர்களோ மதிகேட்டுக்கு திரும்பாதிருப்பார்களாக. நம்முடைய தேசத்தின் மகிமை வாசமாயிருக்கும்படி அவருடைய இரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமயமாயிருக்கிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றையொன்று சந்திக்கும். நீதியும் சமாதானமும் ஒன்றையொன்று முத்தம் செய்யும். சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்க்கும். கர்த்தர் நன்மையானதை தருவார், நம்முடைய தேசமும் தன் பலனை கொடுக்கும். நீதி அவருக்கு முன்னாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்தும். அன்பாந்தலே, சங்கீதக்கார தாவீது மூலமாக இயேசு கிறிஸ்துவை பற்றிய தீர்க்க தரிசனம்தான் இன்றைக்கு நம்ம என்ன செய்கிறோம், நாம் காண்கிறோம். நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிறந்தது உண்மையானால் கடந்த வாரத்தில் தியானித்தோம். தேவனுடைய கிருபையை நாம் ருசித்து பார்த்தது உண்மையானால் நாம் கிறிஸ்துவுக்கு இருக்கிறோம் என்ற எண்ணத்தோடு கூட என்ன செய்யணுமாம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவற்றை நாம் என்ன செய்யணுமாம், பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நமக்கு மூத்த சகோதராக தேவனுடைய நேசகுமாரனாக இருக்கிறார். நமக்காக பரலோகத்திலே பிதாவிடத்திலே பரிந்து பேசுகிறாயிருக்கிறார். பாருங்கள், பிரதான ஆசாரியராயிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தயவை, அப்படிப்பட்ட கிருபையை பெற்ற நீங்கள் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த காலத்தில் எப்படி தேவனுக்கு பிரியமாயிருந்து நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியை வைத்து போயிருக்கிறாரே, அதை நாம் என்ன செய்யணுமா, பின்பற்ற வேண்டும். அதைத்தான் தீர்க்கதரிசியாக்கி தாவீது மூலமாக பார்த்தோம். அவருடைய அடிச்சுவட்டை நீங்கள் நானும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டுமா? இதை குறித்து பரிசுத்த ஆவியானவர் பேதுரு மூலமாக சொல்வது பாருங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 25 வரை வாசிக்கலாம். பாருங்கள். 1 பேதுரு 2 அதிகாரம் 21 25 வரை பாருங்கள். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாக தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்புவித்தார். நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தானே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையில் சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். சிதறுண்ட ஆடுகளைப் போல் இருந்தீர்கள். இப்பொழுதோ உங்கள் ஆத்துமாக்களுக்கு மேற்பெரும் கண்காணியமான இடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறீர்கள். எவ்வளவு அருமையான சாட்சியை பாருங்கள். நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் திரும்பப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவுக்கு உரியவர்களாக, இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின்படி நடக்கிறவர்களாக நாம் இன்றைக்கு என்ன செய்கிறோம், மாற்றப்பட்டிருக்கிறோம். இதன் மூலமாக கிறிஸ்துவுக்குள் பிறந்ததன் மூலமாக தேவனுடைய இரக்கத்தை பெற்றது மூலமாக எவ்வளவு பெரிய கிருபை பாருங்கள். ஒரு காலத்திலே தேவன் அறியாதவர்களாக இருந்த நமக்காக தேவன் தம்முடைய குமாரன் மூலமாக நம்ம என்ன செய்தார், தெரிந்து கொண்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் எல்லோருக்காகவும் தம்முடைய சரீரத்தை ஒப்புக் கொடுத்து அவர் தழும்புகளால் நம்ம செய்தோம் குணமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே
3 ஆண்டுகள் உலகத்திலே தேவனுடைய ஊழியத்தை செய்தார். அந்த 3 ஆண்டுகள் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சமில்லை. அந்த பாடுகள் எல்லாம் நமக்கும் வரும். அதை நாம் தாங்கி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய மாதிரியை பின்பற்றக்கூடிய மக்களாக, அதுதான் இந்த இடத்தில் நாம் அவருடைய அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். அவர் அடிச்சுவட்டை பின்பற்றக்கூடிய மக்களாக இருந்தால் இருப்பதை எப்படி? நாம் கிறிஸ்துவுக்கு ஜீவிப்பதன் மூலமாகத்தான். பாருங்கள், ரோம சபைக்கு பவுல் எழுதும் பொழுது இப்படியாக இருக்கிற ரோமர் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பம் பாருங்கள். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கலாம். பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டுமென்று தேவ இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள் அமருமாகே. இன்றைக்கு நாம் எல்லாருமே பலத்து தேவனை தொழுகும்படியாக நாம் வந்திருக்கிறோம். நம்முடைய தொழுகை என்பது அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டுமாம், புத்தியுள்ளதாக இருக்க வேண்டுமாம். ஏதோ காலங்களை கடக்க வேண்டும் என்பதற்காக, நேரம் போவதற்காக இங்கு வந்து அமர்வதற்கு நாம் போவது கிடையாது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்ந்து வருவதற்கு, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை பின்பற்றுவதற்கு இந்த தொழுகை மனப்பூர்வமாக நாம் தேவனுக்கு பிரியமாக செய்கின்ற புத்தியுள்ள அறிவுள்ள தொழுகை. அது எப்படி வாசிக்கொண்டு பாருங்கள். அப்படி இருக்க அப்படின்றால் நாம் கிறிஸ்துவுக்குள் இருப்பதுனால். பவுல் ரோமன் நாட்டில் இருக்குதானே கிறிஸ்துவின் சபையாருக்கு, தேவனுடைய பிள்ளைகளுக்கு இப்படியாக இருக்கிறார்கள். நம்ம பாருங்கள். அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும் என்றாம். நம்முடைய சரீரத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரமானது புதுப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த சரீரம் தேவனற்ற சரீரமாக இருந்தது. தேவனுக்கு பிரியமில்லாத சரீரமாக அவருடைய காலத்திலே நாம் கிறிஸ்துவுக்கு வருகின்றதாக இந்த உலக மக்களோடு கூட வாழ்ந்து வந்தோம். அப்படிப்பட்ட நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தின் மூலமாக அழைக்கப்பட்டு நாம் தேவனுடைய பார்வையிலே பரிசுத்தமாக்கப்பட்ட மக்களாக இருப்பதனால்தான் இந்த இடத்திலே பவுல் கூறுகிறார், உங்கள் சரீரங்களை நீங்கள் பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக தம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தாரோ, அதே போல நாம் நம்மை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கென்று ஜீவ பலியாக ஒப்புக் கொடுத்தலாக இருக்க வேண்டுமா? இந்த சரீரம் தேவனுக்கு சொந்தமானது. பாருங்கள், என்றைக்கு கிறிஸ்துவுக்கு பிறந்தோமோ பார்த்துக்கலாம். பாருங்கள், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்திலே 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிக்கலாம். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தலாம். நம்மை தேவன் உருவாக்கிய நோக்கமே அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும், அவரை நாம் பிரியப்படுத்த வேண்டும். அதற்காகவே தேவன் நம்மை உருவாக்கி இருக்கிறார். ஏசாயாத்திற்கு சொல்லும் பொழுது பாருங்கள், ஏசாயா 41ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். பாருங்கள், ஏசாயா 43ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்கள். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து
உருவாக்கி படைத்து என்னாம் தரிக்கப்பெற்ற யாவரையும் கொண்டு வா என்பேன். தேவன் தம்முடைய மகிமைக்கென்று நம்மை உருவாக்கியிருக்கிறார். நம்மை கிறிஸ்துவ சுவிசேஷத்தினாலே அழைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட நீங்கள் நானும் பரலோகத்தின் தேவனை மகிமைப்படுத்த வேண்டியபடி நாம் கிறிஸ்துவுக்குள் ஜீவிப்பதன் மூலமாக நம்முடைய சரீரமானது தேவனுக்கு சொந்தமானது. தேவன் சொந்தமான சரீரத்தில் என்ன செய்யக்கூடாதாம்? இந்த சரீரத்தை நாம் எந்த விதத்திலும் கெடுத்து விடக்கூடாது. ஏனென்றால் நாம் என்றைக்கு கிறிஸ்துவுக்குள் பிறந்தோமோ அன்றைக்கு புதிய சிருஷ்டியாக மாற்றப்பட்டோம். அப்படி மாற்றப்பட்ட நாம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுக்கு பிரியமாக ஜீவித்திலே நாம் என்ன செய்யணுமாம்? பரலோகத்தின் தேவன் மகிமைப்படும்படியாக அதைத்தான் கொரிந்து சபை கலந்து பவுல் எழுதுகிறார். மீண்டுமாக வாசிக்கலாம் பாருங்கள். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்தில் உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்தாவுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டிருக்கிறீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். என்றால் நாம் கிறிஸ்துவ இரத்தத்தினாலே விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்த பேதுரு கூறும் பொழுது 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 உங்கள் முன்னோர்களால் கூறியபடி நீங்கள் பொன்னினாலும் வெள்ளியினாலும் நீங்கள் வாங்கப்படாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற வெளியேறி பெற்ற இரத்தத்தினால் நினைக்கிறோம் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். பொன்னினால் வெளியினால் மீட்கப்படவில்லை, இயேசு கிறிஸ்துவின் வெளியேறி பெற்ற இரத்தத்தினால். அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் அப்போ 20ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினால் நம்மை செய்கிறார், சம்பாதித்திருக்கிறார். ஆகவே இரத்தத்தினால் நாம் விலைக்கு வாங்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் இயேசுக்கு இரத்தம் நம்ம கிரயமாக கொடுக்க அப்படி இருக்கிறதுனால்தான் நீங்கள் நான் நிச்சய வேண்டுமாம்? நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்தி தேவ சந்தோஷப்பட வேண்டும். எப்படி? வேதத்தை வாசிக்கும் பொழுது எபேசியர் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். நான் எப்படி தேவனை மகிமைப்படுத்துவது? சபையிலே கிறிஸ்தியேசுவின் மூலமாய் தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் வாரத்து முதல் நாள் தோறும் நாம் ஒன்று கூடி பரலோகத்தின் தேவனை தொழுது கொள்ளும் பொழுது நம் பாடல்கள் பாடி ஜபங்களை செய்து வேத வசனங்களை தியானித்து ஒவ்வொரு வாரமும் தவறாமல் இயேசு கிறிஸ்துவனுடைய பாடுமட்டு நினைவு கூறி தேவனை ஆசிர்வாத தேவனுக்கென்று கொடுத்து நாம் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கிற அந்த காலகட்டத்தில் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார் சதா காலம். ஆகவே மாறி நம் சரீரத்தை நாம் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். நம் தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். அவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும். அன்பார்ந்தே, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஒரு காலத்திலே பாவத்தின் பிள்ளாகத்தான் இருந்தோம். கொலைசிய நாட்டு சபை கல்லும் பொழுது கொலைசிய 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசிக்கலாம் பாருங்கள். இருளின் அதிகாரத்தினின்று நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமார ராஜ்யத்திற்கு உட்படுத்தினருமாயிருக்கிறே பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோமா. ஒரு காலத்திலே இருளின் அதிகாரத்தில் இருந்தோம். ஆனால் இன்றைக்கு பரலோகத்து தேவனுடைய நேசகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமான சபையில் என்ன செய்கிறோம்? நாம் அங்கமகி உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அதுக்கு தேவனை ஸ்தோத்திரிப்போம், தேவன் நன்றியுள்ளவராக இருப்போம். நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை இருக்க வேண்டுமா? நான் பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். எப்படி? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்து மூலமாக நீங்கள் நான் மிக கவனமாக இருக்க வேண்டும். பாருங்கள், ஏதோ வாரம் வந்து துறைகளை பங்கு பெறுகிறோம், பாடல்களை பாடுகிறோம், ஜெபிக்கிறோம் என்று தெரிந்து விடாதபடி கர்த்தருடைய வசனத்தை ஆவலாய் கேட்க வேண்டும். கர்த்தருடைய வசனத்தை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். தேவனுக்கு பிரியமாக ஜீவிக்க வேண்டும். நம்முடைய பரிசுத்தமான வாழ்க்கையை பார்த்து அநேக
கிறிஸ்துவுக்குள் அதற்காகவே தேவன் நினைச்சார், அழைத்திருக்கிறார். ஆகவேதான் அதே ரோமர் 12ஆம் அதிகாரத்திலே பவுல் கூறும் பொழுது பாருங்க, நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்வமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நாம் இந்த பிரபஞ்சத்தின் பிள்ளைகளைப் போலல்ல. நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், பிரித்தெடுக்கப்பட்ட மக்கள். அப்படிப்பட்ட மக்கள் துலகமாக நிச்சயிக்கலாதாம் வாழக்கூடாது. தேவனுக்கு பிரியமாக, தேவனை நெருங்கி ஜீவிக்கலாக வாழ வேண்டுமா? இந்த சரீரத்தின் மூலமாக, நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக நிச்சயிக்கூடாதாம். எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிடக்கூடாது. நாம் மிக மிக கவனமாக, அதுதான் நாம் கடந்த வார்த்தையை பார்த்தோம். நாம் கிறிஸ்துவின் கர்த்தருடைய தகையை ருசித்து பார்த்தது உண்மையானார் சகலவிதமான துர்க்கணத்தையும் சகலவிதமான கவடங்களையும் பொறாமைகளையும் புறம்பொருளை விட்டு நாம் புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாக்கிய ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருக்க வேண்டுமாம். நாம் புதிதாய் பிறந்தவர்கள், தேவன் சொந்தமானவர்கள். அப்படிப்பட்ட நினைச்சுக்கிறாதாம். பழைய வாழ்க்கைக்கு திரும்பிவிடக்கூடாது. நாம் தேவனுக்கு ஏற்றலாக வாழ வேண்டும். ஆகவே நான் பார்த்தொள்ளி பருவத்து தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும் என்றால், நம்முடைய சரீரத்தினாலும் ஆவியினால் மகிமைப்பட வேண்டும் என்றால், நாம் மிக மிக கவனமாய் வாழ வேண்டும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். நம்மை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்கு வருவதற்கு நாம் அவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாய் வாழ, எப்படி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக இருந்தது போல நீங்களும் நானும் மற்ற மக்களுக்கு முன்மாதிரியாய் வாழ வேண்டும். எப்படி? நம்முடைய ஜீவித்திலே, நம்முடைய வாழ்க்கையிலே. இதைத்தான் தீமோத்தேயுக்கு பவுல் பாருங்கள், 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே பாருங்கள், உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டு பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. ஆம், இந்த மாதிரி இந்த ஒரு தேவனுக்கு முன்பாக, இந்த உலக மக்களுக்கு முன்பாக நாம் தேவனுடைய பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்பதை என்ன செய்யணுமாம்? நம்முடைய வாழ்க்கை மூலமாக காட்ட வேண்டுமா? நாம் பேசுகின்ற வார்த்தை மூலமாக, இந்த வார்த்தையின் மூலமாக கூட நாம் குற்றவாளி என்றும் நீதிமான் தீர்க்கப்படுகிறோம். இந்த வார்த்தை அநேக கேட்கிறார்கள் பாருங்கள். இந்த வார்த்தை தேவனுக்கு பிரியமானதாக இருக்க வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கெட்ட வார்த்தை உங்கள் வாயிலே புறப்பட வேண்டும். கெட்ட வார்த்தை என்று சொன்னார், மற்றவர்கள் கேட்டு அவர்கள் பக்தி விருத்தியே ஆகாதபடி நாம் எதை பேசினாலும் அது கெட்ட வார்த்தைக்கு ஒப்பாயிருக்கிறது பாருங்கள். நான் பேசுகின்ற வார்த்தை தேவனுக்கு பிரியமாயிருக்க வேண்டும். அதுதான் முன்மாதிரி. சபையிலே வந்தாலும் கூட நன்கு பாட வேண்டும், ஜெபிக்க வேண்டும், கர்த்தருடைய வசனத்தை கேட்க வேண்டும். நாம் ஆவிக்குரிய நாளுக்கு நாள் வளர்ந்து வர வேண்டும். அதைத்தான் தேவன் அப்படி செய்யும் பொழுது அவர் பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து மகிமைப்படுவார், அவர் நம்மை பார்த்து சந்தோஷப்படுவார். அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமானதாக இருக்க வேண்டுமா? தேவனுக்கு முன்பாக நேர்மையாய் நீதியாய் உண்மையாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். ஏதோ வந்தோம் போனோம் என்று இருந்து விடக்கூடாது. மாதிரி நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு முன்மாதிரியை மற்ற மக்களுக்கு நாம் காட்ட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்தில் அவர் பிரசங்கிக்கும் பொழுது இப்படியாக கூறார்கள். மத்திய சுவிசேஷத்துக்கு நாம் திருப்புவோம். மத்திய 7ஆம் அதிகாரத்திலே பாருங்கள், 24 வாசிக்கலாம். ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெரும் வெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும்
அது விழவில்லை. ஏனென்றால் அது கண்மலை மேல் அஸ்திவாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லி இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கும் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டினே புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்றடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். பாருங்களாம், நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் நானும் புத்தியுள்ளவராக இருக்க வேண்டும். அதைத்தான் பவுல் கூறுகிறார். இதுதான் புத்தியுள்ள ஆராதனை. இது உங்கள் சரீரத்தை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுப்பது. அப்படி ஒப்பு கொடுத்து நாம் தேவனை தொழுது கொள்வதுதான் உண்மையான தொழுகை. மற்றவர்களை கட்டாயப்படுத்துகிறார்கள், அதற்காக இல்லை. மற்றவர்களை பயந்தல்ல, நாமவே முன்வந்து நாம் பரலோகத்தின் தேவனை உண்மையோடும் ஆவியோடும் நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. புத்தியுள்ள ஆராதனைச்சினால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதுபடி நடக்கிறவர்கள். அதைத்தான் ஆண்டவர் சொன்னார் மலைப்பிரசன, நான் சொல்லியே என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறேன் எவனோ அவன் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டின புத்தியில மனுஷனுக்கு ஒப்பிடுவான். ஆமரிவாளே, நாம் ஒவ்வொருவரும் கண்மலை மேல் வீட்டை கட்டின மக்களாக இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் அழியாத விசுவாசமாக இருக்க வேண்டும், அழிக்கக்கூடாத விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு நீங்கள் நானும் தேவனை நேசிக்க வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் உபதேச சட்டத்தின்படி நாம் வாழ்ந்து காட்ட வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். ஆனால் சொன்ன வார்த்தைகளை கேட்டு அதுபடி செய்யாதவன் எப்படிப்பட்டவன்? புத்தி இல்லாதவன். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் இருக்கிறார்கள்? மணலின் மேல் தன் வீட்டை கட்டினே புத்தி இல்லாத மக்கள் இருக்கிறார்கள். பெரு வெள்ளம் வந்து காற்றடிக்கும் பொழுது அந்த வீடு விழிந்து ஒன்றுமில்லாமல் அழிந்து பதிவு போதாரிமார்களே, நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பிறந்தது நான் அப்படி அடிச்சு ஊற்றினமே சின்னமாம் நீங்கள் நான் பின்பற்ற வேண்டும். அதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுகள் பட்டார், கஷ்டங்கள் பட்டார். அவன் முன்மாதிரியை நீங்கள் நான் பின்பற்ற வேண்டும். அப்பொழுதுதான் நான் பரலோகத்திலே தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். இதைத்தான் இன்றைக்கு நான் செய்கிறோம், ஆராய்ந்து பார்க்கிறோம். சங்கீதக்காரர் தாவீது சொல்லும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி தீர்க்கதரிசனமாக சொல்கிறார், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதி நமக்குள் இருக்கிறது. ஆகவே அவரை அடிச்சு விட்டு நாம் பின்பற்ற வேண்டும். இந்த அடிச்சு விட்டு பின்பற்றும் பொழுது பரலோகத்தின் தேவன் மகிமைப்படுவார். பாருங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மகிமைப்பட கடவுளை வாழ்கிறோமா? நினைத்து பாருங்கள். நாம் ஏதோ வந்தோ போனோம் என்று இருக்கிறோமா? இல்லை. நாம் உண்மையான மனதோடு கூட தேவனுக்கு பிரியமான மக்களாய் வாழ வேண்டும். நம்முடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்க வேண்டும். நம்மை பார்த்து அநேக கிறிஸ்துவுக்குள் வரும். அதற்காகவே தேவன் அழைத்தார். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து தேவனுக்கு பிரியமாக ஜீவிப்பேன். எனக்கு அன்பார்களே, தரிமான கர்த்தனாலே நம் ஒன்று கூடி கர்த்தர் வசனத்தை தியானிக்கத்தக்க தேவன் கொடுத்து அவருடைய பெரிதான கிருபிக்காக நாம் தேவனுக்கு நம்ம நன்றி செல்வோம். தேவன் அழைத்து நோக்குமே அவரை மகிமைப்படுத்த வேண்டும், தேவனுக்கு பிரியமாக வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ நீங்கள் நானும் தயாராகிருக்கிறோமா? தயாராகிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் பரலோகத்தின் தேவன் நம்மை பார்த்து மகிமைப்படுவார். எனக்கு அன்பந்த நாளிலே கூட இந்த சொற்ப நேரத்தில் இப்படிப்பட்ட வசனங்களை கேட்கும்படியாக தியானிக்கும்படியாக தேவன் தந்த கிருபிக்காக நாம் தேவனுக்கு நன்றி செல்வோம். வசனங்களை கேட்டு உங்களையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இதை கேட்கிற ஒவ்வொருவரும் கூட மற்றவர்கள் கேட்கும்படியாக, மற்றவர்கள் கிறிஸ்துக்கு வரும்படியாக என்ன செய்யுங்கள், இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஜெபம் செய்வோம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, உன்னதத்தில் வாசம் செய்கிறவரே, இந்த அருமையான வேளையிலே நாங்கள் ஒன்று கூடி பிதாவே நாம் உம்மை ஆவியோடும் தொழில் சாக்கியத்தை பெற்றமைக்காக ஸ்தோத்திருக்கிறோம். இந்த நாள் நாங்கள் தியானித்த வேத வசனங்களின்படி முதுக்குமானாய் இயேசு கிறிஸ்துவின் அடிச்சுவட்டை நாங்கள் ஒவ்வொருவரும் பின்பற்றக்கூடிய மக்களாக இருக்கத்தக்க உதவி செய்யுமையா. எங்களோட வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு முன்மாதிரி இருக்கத்தக்க உதவி செய்யும் தகப்பனே. உமது வாசனம் முதுக்குமானாய் இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை கேட்டு அதின்படி நடக்கும் பொழுது பிதாவே நாம் ஒவ்வொருவரும் கண்மலை மேல் தன் வீட்டை கட்டினே புத்தியில் மனசலாக இருக்கிறோம். ஆகவே இதோ நாங்கள் ஒவ்வொருவரும் எங்கள் சரீரங்களை பரிசுத்தமாகவும் உமக்கு ஜீவ பலியுமாக ஒப்பு கொடுத்து நாங்கள் புத்தியுள்ள ஒரு தொழுகை செய்யக்கூடிய மக்களாக விளங்கி கிருபை செய்யும். தொடர்ந்து காத்துக்களை பெறப்படுத்தும். எல்லாருடைய பாவக்கு தயவாக மன்னியும். இவை அனைத்தையும் எங்கள் அருமையான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின்
விலையேறிப்பின் நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென்.